மோடி எடப்பாடியை ஸ்னப் பண்றதை பயன்படுத்திக்கிட்டு 11.4% சீட்டு வாங்கிடணும். 19.4 தான் எடப்பாடிக்கு ஸ்ட்ராங்கா பேசணும். சீமானே சீமான் தனியா எடுத்த ஓட்டை தான் நீங்க தேமுதிக, புதிய தமிழகம், முபாரக் எல்லாம் சேர்ந்து ஏன் தொகுதியிலே எடுத்திருக்குங்கிறத அவர் ஆணித்தரமா வாதங்களை எடுத்து வைக்கணும். இவர் தமிழிசை ஹெல்ப் பண்ணுவாங்க, அண்ணாமலை ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் காலத்துல நான் அச்சீவ் பண்ண தலைவர்னு காட்டணும்னா நயினார் அதை செய்வார். எக்ஸ்பீரியன்ஸ்டு அமைச்சராக இருந்தவர், 4 பேர் ஜெயிக்கும் போது ஒருத்தர் ஜெயித்தவர், ராமநாதபுரத்தில் 30% வாக்குக்கு மேலே எடுத்து கட்சியை அங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணவர், திருநெல்வேலியில் 30% மேலேங்கிறது நல்ல ஓட்டு. ஸோ அதில் அந்த கட்சிக்குள்ளே இருந்தவங்கள ஒரு தகுதியானவர் அந்த தலைவர் பதவி வந்திருக்கிறார். அவர் செய்ய வேண்டியது பலத்துக்கு ஏற்ற பங்கீடுன்னு வாங்கணும். அவங்க பாராளுமன்றம் வேற, சட்டமன்றம் வேறன்னு சொல்லுவாப்பில்ல. அப்போ நயினாருக்கு நான் இப்போவே இந்த சேனல் 5 மூலமாக எடுத்து கொடுக்குறேன். ஏங்க நீங்கள் நாங்கள் 2வது வந்தோம் விளவங்கோட்டில், ஜெயலலிதா அம்மையாக இருந்தால் நீங்கள் டெபாசிட் வாங்கியிருப்பீங்க விளவங்கோட்டில், சீமான் கீழெல்லாம் நீங்கள் போயிருக்கிறீங்க, அதை எப்படிங்க நீங்கள் பாராளுமன்ற அசம்பிளின்னு மறைச்சிட்டு போயிட முடியும்? அப்படி கேட்கணும் நயினார் அந்த கூட்டத்தில். எடப்பாடி அண்ணன்ட்டு போய் அந்த ஜெயலலிதா கிட்ட எல்லாரும் பழகிற மாதிரி, சசிகலாட்ட பழகிற மாதிரி எடப்பாடிட்டும் பழகிட்டு போயிடக்கூடாது. பாஜக தலைவருங்கிறத செல்ஃப் ரியலைசேஷனோட நயினார் சாதிக்கணும்.